விபூதி வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய. நாம் இந்த பதிவில் காண இருப்பது திரு உத்திரகோச மங்கையில் உள்ள மரகத நடராஜர் உருவான வரலாறு. வருடம் பூரா சந்தனக்காப்பு அபிஷேகம் மரகத நடராசருக்கு ஆண்டுக்கு ஒரு நாளே. அது மார்கழி மாதம் வரும் மிருகசீஷ நட்சத்திர திருநாளைக்கு அடுத்த நாள் திருவாதிரை புது சந்தனக்காப்பு சாற்றப்படும். நிறைய பேர் இப்படித்தான் ஆருத்ரா தரிசனம் என காலண்டரில் பார்த்து நடராசரை சந்தனக்காப்பு கலைந்த திருக்கோலத்தில் காண முடியாமல் போயிற்றே என ஏமாற்றம் அடைகிறார்கள். ஒரு நாள் முன்னே வரவேண்டுமா, தெரியாது போயிற்றே என ஆதங்கப்பட்டு செல்வோர்களை நிறையவே பார்த்திருக்கின்றேன். கலைந்த திருக்கோலத்தில் காண நீங்கள் வரவேண்டிய நாள் திருவாதிரைக்கு முதல் நாள். திருவாதிரை அல்ல. இப்படி நடராச பெருமானின் அபிஷேகம் காண இயலாமல் அடுத்த நாள் அறியாமல் வந்து ஏமாறாமல் இருக்கிறது. இங்கு தினம் தினம் மதியம் 12:45 மணிக்கு நடக்கும் மரகத லிங்க அபிஷேகமும் ஸ்படிகலிங்க அபிஷேகமும். கோவிலின் உள்வாயிலேயே அபிஷேக பொருட்கள் என்று கேட்டால் தருவார்கள். உங்கள் சார்பில் இனிதே நடக்கும் அபிஷேகம் அருகே அமர்ந்து அருமையாக தரிசிக்கலாம். இதில் மரகத லிங்கம் மரகத நடராசரையும் ஸ்படிகலிங்கம் மங்களேஸ்வரரையும் குறிக்கிறது. இங்கு இரவா நிலை பெற்று அமர்ந்துள்ள மாணிக்க வாசகரே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதாக ஐதீகம். அதனால்தான் மாணிக்க வாசகரின் ராஜகோல சிலை மரகதலிங்கம் அபிஷேகம் செய்யும் இடம் உமா மகேஸ்வர சந்நிதி மூன்றும் நேர்கோட்டிலேயே அமைந்துள்ளன. 32 வகை அபிஷேகங்கள் அதி அமர்க்கலமாக நடக்கும். அன்று இரவே புதிய சந்தனம் சாத்தப்படும். ஆண்டு முழுக்க ஆடல் வல்லான் திருமேனியில் அப்பியிருந்த சந்தனம் களையப்பட்ட பின் அதை பெற பக்தர்களிடம் ஆவலும் போட்டா போட்டியும் அதிகம். எங்கும் போலவே இங்கும் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். இந்த சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது, அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது என பக்தர்கள் நம்புகின்றார்கள். பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு நாள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்து விடுவோம். ஆனால் ஒரே நாளில் 3 வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையும் கோவிலாக திரு உத்திரகோச மங்கை திருஸ்தலம் உள்ளது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். திரு உத்திரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் வழிபாட்டு நேரங்கள். இஸ்தலத்தில் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம். தினமும் இத்தலத்தில் காலை 5:30 மணிக்கு உஷத்காலம், 8 மணிக்கு காலசாந்தி, 10 மணிக்கு உச்சிக்காலம், மாலை 5 மணிக்கு சாயரஜை, இரவு 7 மணிக்கு 2ஆம் காலம், இரவு 8 மணிக்கு அர்த்த ஜாம பூஜைகள் நடத்தப்படுகிறது. மங்களநாதருக்கு தினமும் காலை 6 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. மரகத நடராஜர் உருவான வரலாறு. ராமேஸ்வரம் போகும் வழியில் மண்டபம் என்ற பகுதி உண்டு. அந்த பகுதியில் மரைக்காயர் என்ற மீனவர் வறுமையின் பிடியில் நம்பிக்கையுடன் மங்களேஸ்வரரை தினமும் வழிபட்டு வந்தார். பாய்மரப்படையில் சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தியிருந்தார். ஒரு சமயம் அவர் கடலில் மீன் பிடிக்கும் போது சூறாவளி காற்று அடித்து அவருடைய படகு நிலை குலைந்து எங்கேயோ அடித்து சென்று விட்டது. அப்படியே
வெகு தூரம் போன பிறகு ஒரு பாசு படிந்த பாறையின் மேல் மோதி நின்று விட்டதாம். பாறை அப்படியே சரிந்து படகிலே விழுந்து விட்டது. 2 சின்ன பாறைகளும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்துள்ளது. அதுவரை அடித்துக் கொண்டிருந்த புயலும் மழையும் சற்றென்று நின்றுவிட்டது. மரைக்காயர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டதும் மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அந்த இடத்திலிருந்து திக்கும் தெரியவில்லை, திசையும் தெரியவில்லை. மங்களேஸ்வரரை நினைத்து படகை செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு பல நாள் கடலில் திரிஞ்சலைந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார். கடலுக்கு போன இவர் திரும்பி வரவில்லை என்று பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பத்திற்கு அப்போதுதான் நிம்மதி கிடைத்தது. படகில் கொண்டு வந்த பாசி படிந்த கற்களை என்ன என்று தெரியாமல் வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மரைக்காயர். அந்த கல் மீது வீட்டுக்குள் போக வர ஆட்கள் நடந்து நடந்து மேலே ஒட்டியிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் பளபளவென்று மின்னியது. மங்களேஸ்வரர் மரைக்காயரின் வறுமையான காலகட்டத்தில் இருந்து விடுபட அளித்த பரிசு என்பதை உணர்ந்து மின்னும் பச்சை பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தால் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார். நடந்த அனைத்தையும் விவரித்து தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கல் உள்ளது என்று சொன்னார். அரண்மனை ஆட்கள் பச்சை பாறையை வீட்டிலிருந்து எடுத்து வந்து அரசரிடம் காட்டினார்கள். கற்களை பற்றி விவரமுள்ள ஒருவர் பச்சை பாறையை சோதித்து பார்த்தார். சோதித்தவர் ஆச்சரியத்துடன், இது விலைமதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கல், உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னார். உடனே மன்னரும் மரைக்காயருக்கு பச்சை பாறைக்கு உரிய பொற்காசுகளை அளித்து வழி அனுப்பினார். இவ்வளவு அருமையான கல்லில் ஒரு நடராசர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அரசரின் ஆசை. இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களில் தேடி கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்தின சபாபதியை பற்றிய விவரம் கிடைத்தது. அவரை அனுப்பி வைக்கும்படி பாண்டியன் ஓலை அனுப்பினார். சிற்பியும் வந்து சேர்ந்தார். அவ்வளவு பெரிய மரகதக்கல்லை பார்த்தவுடன் மயங்கியே விழுந்துவிட்டார். என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கைக்கு சென்றார். மன்னன் மன வருத்தத்துடன் திரு உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரர் சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். திரு உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் இத்தலத்திற்கு எப்படி செல்வது? உத்தரகோச மங்கை செல்லும் வழி மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்திற்கு 10 கிலோமீட்டர் முன்பாகவே வலதுபுறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று உத்தரகோசமங்கை ரயில்வே லெவல் கிராசிங் தாண்டி 7 கிலோமீட்டர் சென்றால் இஸ்தலத்தை அடையலாம். சாலை பிரியுமிடத்தில் கோயில் பெயர் பலகை உள்ளது. கோயில் வரை வாகனங்கள் செல்லும். ஓம் நம சிவாய. விபூதி வேதா நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் ஒரு முறையேனும் திரு உத்தரகோசை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் சென்று வணங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடம்தான் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்துள்ளது. வருடத்திற்கு ஒரு முறையாவது இஸ்தலத்திற்கு செல்வது சிறப்பு. ஓம் நம சிவாய.